வணக்கம் அன்பு யூசப், நான் உங்கள் சுரேந்தர். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்வியோட வந்திருக்கணும்னு சொல்லலாம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பே சிமெண்ட், இரும்பு கம்பின்னு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த கோயில்களை கட்டியிருப்பாங்க. அதுவும் இன்னைக்கும் அசையாம கம்பீரமா நிற்கிது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிசயம் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிமெண்ட் இல்லாமல் கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்மளால நம்ப முடியாதா இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வெறும் சாதாரண கட்டிட கலைஞர்கள் மட்டும் கிடையாது. அவங்க மிகப்பெரிய ஜீனியஸ். அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர்ஸாக கூட இருந்துக்கிறாங்க. அவங்க பயன்படுத்திய சில முக்கியமான நுட்பங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். கற்களை பூட்டி வைக்கும் முறை, அதாவது இன்டர்லாக்கிங் சிஸ்டம். நம்ம முன்னோர்கள் இந்த கற்களை பூட்டி வைக்கும் முறையை அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது கற்களை மிக துல்லிதமாக வெட்டி அது ஒன்னோட ஒன்று இணையும்படி மிக நேர்த்தியாக வடிவமைச்சாங்க. சிமெண்ட்டுக்கு பதிலாக அதனுடைய எடை தான் அதைய பூட்டி வச்சதுன்னு சொல்லலாம். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தஞ்சை பெரிய கோயிலில் சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் இன்னொரு கல்லோடு அவ்வளோ ஒரு பொருத்தம்னு சொல்லலாம். அதனால தான் 216 அடி கோபுரம் இன்றும் கம்பீரமாக நிற்கிது. இதுக்கு அடுத்தது இயற்கை ஒட்டுப்பொருள்கள், அதாவது நேச்சுரல் பைண்டர்ஸ். கற்களை ஒட்ட வைக்கிறதுக்கு இயற்கையான பொருட்களை உபயோகித்து ஒரு கலவையை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சுண்ணாம்பு, மண், கரும்புச்சாறு, வெல்லம், முட்டையின் வெள்ளைக்கரு, கடுக்காய், இப்படி பல பொருட்களை ஒன்றா இணைச்சு ஒரு சுண்ணாம்பு கலவையை உருவாக்கியிருக்காங்க. இந்த கலவை நவீன காலத்தில் உபயோகப்படுத்துகிற தரமான சிமெண்ட்டுக்கு இணையாகும். இன்னும் சொல்ல போனோமா அதை விட மிகச் சிறப்பாகவே செயல்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது உலர்கலவை கட்டிடக்கலை, அதாவது ட்ரை மெஷினரி. நிறைய கோயில்களில் எந்த ஒரு ஒட்டுப்பொருளுமே இல்லாமல் ஒரு கல்லை இன்னொரு கல் மேலே அடுக்கி கட்டியிருக்காங்க. கற்களை மிக துல்லிதமாக வெட்டி அது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் கச்சிதமாக பூட்டி இந்த உலர் கலவை கட்டிடக்கலையை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் பூகம்பங்கள் கூட இந்த கட்டிடங்களை அசைச்சு கூட பார்க்க முடியல. வெறும் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை மட்டும் நம்ம முன்னோர்கள் கவனம் செலுத்தலை. அடிப்பரப்பில் இருக்கக்கூடிய அஸ்திவாரங்கள்லையும் மிக நேர்த்தியான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே நிலத்தோட தன்மையை ஆய்வு பண்ணி அங்கே ரொம்ப ஆழமான உறுதியான அஸ்திவாரங்களை அமைச்சுக்கிறாங்க. சில சமயம் அங்கிருந்த மண்ணை எடுத்துட்டு மணல், களிமண், கற்கள்னு அடுக்கி நிலத்தை மிகவும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இதனால் தான் பல நூறு வருஷங்கள் இந்த கோயில்கள் தாங்கி நிற்குது. அடுத்தது மெட்டீரியல் செலெக்ஷன். கோயில் கட்டுற இடத்துக்கு பக்கத்திலேயே கிடைச்ச மிகவும் உறுதியான கற்களை தேர்ந்தெடுத்தாங்க. உதாரணத்துக்கு கிரானைட் மற்றும் மணற்கற்கள்னு சொல்லலாம். இந்த கற்கள் இயற்கையாகவே பல நூறு வருஷம் உழைக்கக்கூடியதாக இருக்குது. சிற்ப சாஸ்திரம் மற்றும் பொறியியல். நம்ம முன்னோர்கள் வெறும் கட்டிட கலைஞர்கள் மட்டும் கிடையாது, அவங்க மிகப்பெரிய அறிவியலாளர்கள்னு சொல்லலாம். சிற்ப சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பண்டைய கால விதிமுறைகளை பின்பற்றினாங்க. இந்த சிற்ப சாஸ்திரங்கிறது ஒரு புத்தகமாகவே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பண்டைய காலத்தில் கட்டிடத்தோட வடிவமைப்பு, எந்த பொருளை பயன்படுத்தணும், எப்படி கட்டணும், இப்படி பல தகவல்களையும் தெளிவாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இத்தனை நுட்பங்களும் அறிவியலும் இணைஞ்சதால தான் பல நூற்றாண்டு காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய கோயில்களை நம்ம முன்னோர்களால் கட்ட முடிஞ்சுது. இது நம்மளோட பொறியியல் மற்றும் கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன தலைப்பில் வீடியோ பண்ணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.